வெல்கம் டு பேக்கிங் பார்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பேசிக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்ப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து இன்ஃபினிட் வரைக்கும் போகிற எல்லா நம்பரும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதிலே ஜீரோலேருந்து இன்ஃபினிட் வரைக்கும் போகிற பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஜீரோலேருந்து பாசிட்டிவ் சைடில் இன்ஃபினிட் டு நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட் போகிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னா, எந்த நம்பர்லாம் நம்மளால ஃப்ராக்ஷனில் மென்ஷன் பண்ண முடியுமோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 1/2ங்கிறது ரேஷனல் நம்பர். 0.75னா விச் இஸ் ஈக்குவல் டு 3/4, இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர். 5 வந்து 5/1 மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுவும் ரேஷனல் நம்பர். -3 இதில் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே வரும். -3/1 மென்ஷன் பண்ணலாம். இதுவும் ரேஷனல் நம்பர் தான். இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ண முடியாத நம்பர் எல்லாத்தையும் இரேஷனல் நம்பர் சொல்லுவோம். எப்போனா ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது அந்த நம்பர்ஸை. இப்போ √2 வந்து நம்மளால ஃப்ராக்ஷன்ல மென்ஷன் பண்ண முடியாது. √2ஓட வேல்யூ, பையோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி தான் 22/7. ஸோ அதுவும் இன்டர்நேஷனல் நம்பர் தான், அது வந்து ரேஷனல் நம்பருக்குள்ள வராது. √3யும் அதே மாதிரி தான். இது எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நம்ம இது எல்லா நம்பரையும் சேர்த்து சொல்றது தான் ரியல் நம்பர்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த நேச்சுரல், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல், இரேஷனல், இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஈவன் அண்ட் ஆட்ஸ் பற்றி பார்ப்போம். ஈவன் நம்பர்னா ஒன்றும் இல்லை, எந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். எந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகலையோ அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இதுல சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடிஷன் ரூல்ஸ் பார்ப்போம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். டிவிஷன்ல இருக்கு, பட் வந்து அது அவ்வளோக்கா யூஸ் ஆகாது நம்மளுக்கு. அது வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அதனால நம்ம அக்யூரேட்டா இருக்க 3 இதை மட்டும் பார்ப்போம். அடிஷன்ல வந்து 2 ஈவன் நம்பர் ஆட் பண்ணா ஈவன் கிடைக்கும். 2 ஆட் நம்பர் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈவன் தான் கிடைக்கும். சப்ராக்ஷன் அதே மாதிரி தான். 2 ஈவன் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈவன் கிடைக்கும். 2 ஆட் நம்பரை சப்ராக்ட் பண்ணாலும் ஈவன் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எப்படி பார்ப்போம்னா 2 + 12ன்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 14. இது ஈவன் நம்பர். 2 - 12ன்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு -12, -10. இதுவும் ஈவன் நம்பர். 13 - 7 இதை வச்சுக்கலாம். 13 - 7 6. இது ஈவன் நம்பர். 2 ஆட் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயே அதே மாதிரி தான். 2 ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். அதே 2 ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2 × 12 இஸ் ஈக்குவல் டு 24, ஈவன் நம்பர். இதே ஆட் நம்பர் வச்சுக்கிட்டோம்னா 13 × 3, 2 ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த டைம்ல எனக்கு வரும்போது 39. இதுவும் ஒரு ஆட் நம்பர். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஈவன் அண்ட் ஆட், இல்லை ஆர் ஈவன் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்பவுமே ஆட் நம்பர் தான் கிடைக்கும். இதே ஈவன் ஆர் இல்லை ஆர் ஈவனை வந்து சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆட் தான் கிடைக்கும். ஆனால் மல்டிப்ளிகேஷன்ல அப்படி இல்லை. ஈவன் ஒரு ஆடை மல்டிப்ளை பண்ணால் எப்பவுமே நம்மளுக்கு ஈவன் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 13 × 3 போட்டோமா, இப்போ 13 × 2 போடலாம், இஸ் ஈக்குவல் டு 26. இது ஈவன் நம்பர். இது வந்து பார்க்க ரொம்ப பேஸா இருக்கும். ஆனா கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு மெயின்ஸ் லெவல்ல கொஞ்சம் டக்குன்னு சால்வ் பண்றம்போது எல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வந்து பிரைம் அண்ட் காம்போசிட்டை பத்தி பார்ப்போம். பிரைம் நம்பர்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்னன்னா, அது எதால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்குமோ அதான் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 2 வந்து 2ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹோலா 1 கிடைக்கும். ஸோ இது ஒரு ஃபேக்டர். 2 வந்து ஒரு ஃபேக்டர். இதே 2 வந்து நம்ம 1ஆல டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்கும் ஹோலா. ஸோ 1 வந்து ஒரு ஃபேக்டர். இதை தவிர வேற எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர் கிடைக்காது. ஓகேவா? மேல இருக்கிறது ஹோல் நம்பர், கீழே இருக்கிறது ஹோல் நம்பரா இருக்கும். இதே வந்து 7 13 1999 எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு பிரைம் நம்பர். இத வந்து 1ஆல தான் டிவைட் பண்ண முடியும். இல்ல 1999ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். வேற எதாலயும் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ அதே இது காம்போசிட் நம்பர்னா ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு வந்து இதுல 2 ஃபேக்டர் தான் இருக்கும் பிரைம் நம்பர்ஸ்ல. காம்போசிட் நம்பர்ஸ்ல வந்து 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம 4 எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்குவோம். 4 வந்து நம்ம 1ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம், 4ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ 3 ஃபேக்டர் இருக்கு. இதே 6 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 6 வந்து 1ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம், 3ஆல டிவைட் பண்ணலாம், 6ஆலயும் டிவைட் பண்ணலாம். 4 ஃபேக்டர் இருக்கு. இந்த மாதிரி 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர் எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல 0, 1ங்கிறது வந்து பிரைம் நம்பரும் இல்ல, காம்போசிட் நம்பரும் இல்ல. ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு. அதான் 2. இத வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் லெவல்ல நெறைய டைம் மென்ஷன் பண்ணுவாங்க. த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு டக்குன்னு 2ன்னு ரிமெம்பர் ஆகணும்.